ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாளாகலாம், பேசுவதற்குமா நாளாக வேண்டும்? இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் மான்கள் செய்யும் சலசலப்பை கூட புலியின் சலசலப்பாக எண்ணிவிடுகிறான். விளக்கை கொண்டு பார்க்கும் போதுதானே அது புலி அல்ல மான் என்று தெரிகிறது. அவள் ஒரு அழகிய கலைமான் என்பதை அறிந்து கொண்டு விட்டான். கமலா, நான் ஒண்ணும் செய்யலையே, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எங்க வந்த? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? உட்காரு உட்காரு, பரவாயில்ல உட்காரு. அன்னைக்கு ஒத்தல்ல நாடகத்துல நீ அப்படியே என் கழுத்துல கை போட்ட பாரு, எங்க நீ ஒத்தல்லவாய் என்ன கொண்டு புரியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். அப்படி இருந்தா நான் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும்? அதுதான் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சதில்ல? அது இப்ப ஆமா, இந்நேரத்துல வந்திருக்கிறியே, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அதனால என்ன, யாரை என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஆமா, எங்க வந்த? ஓ, ஏன் கண் கலங்குற? இவனை பார்க்கும் போதெல்லாம் நான்சென்ஸ் திட்டுவமே, இவன் இவ்வளவு கைண்டா பிஹேவ் பண்றானேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நேரமே பிரியற நேரமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பிரிவா? என்ன சொல்ற? குமார், எங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, மதுரை சொல்லியிருக்கான். அவங்க 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க. நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இப்ப எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருந்து படிச்சுக்கிட்டு வரேன். அது எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, ஏதோ பிரிவுன்னு சொன்னியே, அது என்ன? கமலா, கமலா, என்ன சமாச்சாரம்? எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, சைனாவில இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ, ஒருவேளை நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தாலும் இருக்கும். கமலா, உன்னை பத்தி நான் என்னென்னலாம் மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ திடீர்னு பிரிவு செய்தியை சொல்றீங்க. நீங்க மட்டுமா? நானும் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கமலா. குமார், ஐம் சாரி. குமார், நம்ம பிரிஞ்சு போனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திப்போம். இந்த நினைவு என் மனசுல பசுமையா இருக்கும். கமலா, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஊருக்கு போறாங்க. அதுக்காக ஒரு பிரிவு உபச்சார விருந்து இருக்கு. அதுல நாம 2 பேரும் தான் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே. அன்பிற்குரிய மாணவ மாணவிகள், கல்லூரி வாழ்வு முடிந்து சுதந்திர பறவைகளாக இன்று புறப்படுகின்றீர்கள். இன்று நடந்த விருந்தும் இந்த பிரிவு உபச்சார கூட்டமும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாகும். நாளைய உலகில் நீங்கள் அனைவரும் மேதைகளாக திகழ்ந்து படித்த இந்த கல்லூரிக்கு இந்த பெற்றோருக்கும் நல்ல பெயரை தேடிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு பாடலை பாடுவார்கள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்துகின்றோம்.
உன்னை போலே இரவும் பகலும் கோவித்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். சாப்பிட்டதா கலப்பு? பின்ன இத்தனை இனிப்பு, 8 பாக்கெட் முந்திரி பருப்பு, காப்பியா 4 கப்பு, பெரிய அநியாய இனிப்பு இருக்காத பின்ன கலப்பு. சரி சரி, உன் கலப்பு இருக்கட்டும். ஒரு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு. நான் எதுக்காக இருக்கிறேன்? கூப்பிடுறதுக்கும் வர்றவங்களை வரவேற்கிறதுக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் தானே. மொத்தத்தில் ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கேன். ஒரு 1/2 hour டைம் தரியா எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் கமலா, இன்னைக்கேவா ஊருக்கு புறப்படுற? இப்பவே இன்னைக்கு ராத்திரி பிளான்லயே கல்கட்டா, அங்க இருந்து நேரா பீக்கிங். ஆமா குமார், இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். ஓ. ஆமா, விசாலாம் கிடைச்சிருச்சா? கிடைக்காம அனுமார் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அலக்கா தூக்கிட்டு வந்தானே. குரங்கு, எதுக்கு எடுத்தாலும் நீயே குறுக்க பேசிக்கிட்டு போடா, போய் பேக் பண்ணு போ. ஆமா உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மச்சனா இப்படித்தான் பேசுறதா? மச்சினா ஓஹோ, இதான் வெக்கம் இல்ல. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் இப்ப பேசி முடிச்சுடு, நான் வந்துடுறேன். போடா, பேசிட்டு போடா. கமலா, நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி. நீ இங்க இருந்த காலத்துல எல்லாம் உன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தேன். நீ என்னை விட்டு பிரிந்து போகும் நேரத்தில் உன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கமலா, காலமெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும். காரியர்களும் வெம்பகலும் போவது தெரியாமல் போக வேண்டும். உனது பணிவிடையிலேயே உலகத்தையே மறந்து வாழ வேண்டும் என்று ஓரிரவு கனவு கண்டேன். அது ஒரு பொழுது கூட நிற்கவில்லையே கமலா. தங்கச்சி, அம்மா இந்த பச்சை கல்லு மோதிரம் எங்க வச்சிருக்கிற? அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் வச்சிருக்கேன், எடுத்து வைப்போம். ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே என்ன? ஆமா, எல்லா புடையுமே எடுத்து வைக்கணுமா இல்ல 7-8 பாத்திரம் எடுத்து வச்சா போதுமா? யார்கிட்ட கேக்குறேன்? எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டேய், அப்படியே எனக்கு 4 ஜாக்கெட் எடுத்து வைப்போம். என்கிட்ட தங்கச்சி, பெரிய நீ குமார், குமார், இந்த பிரிவு என்னை வருத்தவே இல்லை. இன்று போவேன், நாளை வருவேன். இந்த கமலா என்றும் உங்கள் காலடியிலேயே இருப்பாள். கமலா, தென்றல் போல் தவழ்ந்து வரும் இந்த சிங்கார ரதம் என் கண்களில் நின்று கொண்டே இருக்கும். தனி விமானமெல்லாம் உன்னை சுமந்துதான் வருகிறது என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டால் என் சிறகுகளாலேயே பறந்து வருவேன். நான் மாலை ஒன்று கையில் கொண்டு வழியிலேயே நிற்பேன். நான் மணமகளாய் வந்திருந்து அந்த மாலையினை ஏற்பேன்.
இருப்பது ஒரே இதயம், அது என்றும் உனக்குத்தான் கமலா. எனக்கு மட்டும் 2 மனம் எங்கிருந்து வரும்? கமலா. சிவசிவா சிவசிவா, என்ன அநியாயம் இது? குரங்கு. வாட் பிரதர்டா? ஏண்டா கதவு சாத்திருக்கேன், நீ எப்படி இங்க வர்ற? நான் தான் குரங்காச்சே. தங்கச்சி, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதா இப்பவே சொல்லிடு. ஏன்னா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உனக்கா இவரு காத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்க மாட்டேன். இடையில ஏதாவது நடந்தா நடந்துரும். இன்விடேஷன் அனுப்புறான மாத்திரம் கோச்சுக்காரு. பாத்தியா, அதுக்காக தான் இந்த பையன் உன்னை சீக்கிரம் பேக் பண்றான். ஏர்போர்ட் போற வரைக்கும் இந்த பேச்சை விட மாட்டான் இவன். அங்க மாத்திரம் என்ன வாடுது? போராளே போராளே பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். தம்பி, ஊர்ல இருந்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. இல்லன்னு சொல்றா போடா. ஐயோ தம்பி, நம்ம கிராமத்துல இருந்து தாத்தாவும் பாட்டியும் என்னடா அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இங்க வந்திருக்காங்க. எங்க? இங்க கீழே நிக்கிறாங்க. கீழே நிக்க. ஆமா. ஏன்டா முன்னாலே சொல்ல? சரியா போச்சு வாங்க. அரே தாத்தா, பாட்டி. ராஜா, நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்க, நல்லா இருக்க. என்ன இது இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு தந்தி கொடுத்திருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. சரி, நீ படிக்கிற பிள்ளை, எனக்கு எவ்வளவோ வேலையெல்லாம் இருக்கும். அதனால நானே பரப்பிட்டு வந்துட்டேன். தம்பி, ஏமா இப்படி இழைச்சு போயிட்ட? யாரு என்னையா கேக்குற? ஒண்ணே இல்ல தம்பி, என்னைய கேக்குறாங்க. கிராமத்துல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் உடம்பு பாதியா போச்சு இல்ல? ஆமா, அவன் சமைக்கிற சாப்பாட்டை அவனே சாப்பிடுறான்ல. ஆமா தாத்தா, நான் தான் இன்னும் 10 நாள்ல ஊருக்கு வரதா இருக்குன்னு, அதுக்குள்ள நீங்க வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்லப்பா, உன் பேருக்கு பம்பாயில இருந்து ஒரு கடதாசி வந்தது. அத நான் உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை கையோட கூட்டு போறான்னு நினைச்சு புறப்பட்டேன். எனக்கு முன்னால அவன் வந்துட்டான். இது என்னன்னு படிச்சு பாரு. நமக்கு யாரு பம்பாயில இருந்து லெட்டர் எழுதி? ஹில்டன் அண்ட் கம்பெனி, பாம்பே. ஓஹோ. ஆஹா. என்னப்பா எழுதி இருக்குது? தாத்தா, பாம்பேல மில்டன் அண்ட் கம்பெனின்னு ஒரு பெரிய ரேடியோ கம்பெனி இருக்கு. அது ஒரு இங்கிலீஷ் ஃபார்ம். அந்த கம்பெனில இருந்து எழுதி இருக்காங்க. உன்னை எங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு பிரியப்படுறோம். உனக்கு இஷ்டம் இருந்தா உடனே புறப்பட்டு வா. மாச சம்பளம் 1500 இருந்து 2000 வரைக்கும் கொடுக்குறோம். எழுதி இருக்காங்க. அப்படியா? இந்த கம்பெனிக்கு நீ அப்ளிகேஷன் போட்டிருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் போல். இன்னும் உனக்கு எப்படி இந்த காகிதம் வந்தது? தாத்தா, இந்த கம்பெனியினுடைய முதலாளி ஒரு இங்கிலீஷ்காரன். அவனுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிரியம். போன மாசம் எங்க காலேஜ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்தது. அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா விளையாட்டு போட்டின்னு அர்த்தம் பாட்டி. இந்த வருஷமும் எங்க காலேஜ்ல நான் தான் தாத்தா சாம்பியன். அதோட என்சிசி கேப்டன் வேற. அப்படியா? என்னுடைய விளையாட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய அட்ரஸ் கேட்டான். நான் நம்ம கிராமத்து அட்ரஸ் கொடுத்தேன். அது தெரிஞ்சுதான் லெட்டர்